அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு. அனைவரும் கவனிக்க வேண்டிய ஒரு பதிவு. இது யாரையும் குறை கூற வேண்டும் என்பதற்காக அந்த பதிவு இல்லை. பொதுவாக அரசு பேருந்து ஓட்டுநர் அவர்களுக்கான பதிவு என்றும் கூறலாம். மற்றபடி நம்மளுடைய பயண நேரங்களில் நமது பேருந்தில் பயணம் செய்யும் நண்பர்களுக்காகவும் இந்த ஒரு விழிப்புணர்வு பதிவு. முக்கியமாக இதை கவனிக்க வேண்டியது அரசு பேருந்து ஓட்டுநர்கள். இப்பொழுதெல்லாம் அரசு பேருந்துகளில் கதவுகள் ஒரு பாதுகாப்புக்காகவும் மிகவும் அது வரவேற்க தகுந்த விஷயம். வண்டி கிளம்பியவுடன் கதவுகள் மூடப்படுகின்றன. அது நிறைய விபத்துக்களை தவிர்க்கும். இதில் ஒரு சிறு கவனக்குறைவு ஓட்டுநர்களிடம் நிறைய இருக்கிறது. இன்று அதாவது 6ஆம் தேதி ஜனவரி 6, 2026 அன்று மாலை எனது பணிகளை முடித்துவிட்டு பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துக்காக காத்திருந்தேன். அப்பொழுது பட்டுக்கோட்டிலிருந்து திருச்சி செல்லும் அரசு பேருந்து. நான் குருமன் தெரு பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தேன். பேருந்து நின்றவுடன் என்னுடன் இரண்டு நண்பர்கள் பின்வாசல் வழியாக ஏறினோம். அதில் எனக்கு முந்தி சென்று ஒரு நபர் முன்னாடி ஏறிவிட்டார். பின்பு நான் ஏறினேன். அப்பொழுது முதல் படிக்கட்டில் ஏறி 2வது படிக்கட்டில் கால் வைப்பதற்குள் ஓட்டுநர் கதவை மூடிவிட்டார். இப்போ மின் விசை கதவு இல்லையா, ஹைட்ராலிக்னு சொல்கிறோம் இல்லையா, அது எனது இடது கையை மணிக்கை அதான் சொல்லுவாங்க முழங்கையில் டோர் அப்படியே பூட்டி கொண்டது. அதாவது மிக வலியால் துடித்தேன். அதே நேரத்தில் இந்த அருகாமையிலேயே நடத்துனர் இருந்ததால் நடத்துனர் சத்தம் போட்டவுடன் அவர் டோரை திறந்து விட்டார். நான் கையை எடுத்துக்கொண்டு மேலே வந்து விட்டேன். வலி, கடுமையான வலி. இந்த பதிவு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது கூட எனக்கு வலி கடுமையாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் எனக்கு எலும்புகள் ஓரளவுக்கு போஸாக இருந்த காரணத்தினால் எனக்கு பெரும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இதே ஒரு முதியவர்களாக இருந்திருந்தால் அந்த நேரம் என்ன ஆகுது நிலைமை, அவர்களுக்கெல்லாம் ஒரு எலும்பெல்லாம் அந்தளவுக்கு வலுவாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. வயதான மக்களுக்கு பலகீனமாக இருக்கும். அவர்களெல்லாம் வயதான காலத்தில் ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டால் எந்த அளவுக்கு அவர்களெல்லாம் அவஸ்தைப்படுவார்கள் என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதனால் இந்த கோரிக்கையை அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு நான் வைக்கிறேன். இது மீண்டும் சொல்கிறது, குறை கூறுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். இது உங்களுடைய அலட்சிய போக்கால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுகிறது. தயவுசெய்து உங்களுக்கு கூட்டமாக இருந்தால் நடத்துனர் சொன்னால் மட்டுமே நீங்கள் கதவை மூட வேண்டும். இல்லை என்றால் ஓரளவுக்கு இன்று நான் பயணம் செய்யும் பொழுது எந்த ஒரு கூட்ட நெரிசலும் இல்லை. அழகாக நீங்கள் முகப்பில் உள்ள அந்த கண்ணாடி வழியாக பின்னாடி ஏறுபவர்களை எளிமையாக பார்க்குற அளவுக்கு இந்த பேருந்தில் வசதியில் இருந்தது. இருந்தாலும் அந்த பார்வையை அவர் அலட்சியப்படுத்தி விட்டு கதவை மூடியதால் நான் ஒரு சிரமத்துக்கு ஆட்கொண்டேன். இது பின்வரும் காலங்களில் இந்த நிலை ஏற்படா வண்ணம் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடந்து கொள்ள வேண்டும். எந்த பேருந்தில் எந்த நேரத்தில் பயணம் செய்தேன் என்றதற்கான ஆதாரமும் அந்த பயணச்சீட்டில் இருக்கிறது. ஆகையால் கவனித்து பயணிகள் ஏறிய பின்பு உறுதி செய்த பின்பு, கதவருகு பயணிகள் யாரும் இல்லை என்று உறுதி செய்த பின்பு கதவை மூடினால் பயணிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இதில் ஒரு சில நண்பர்களே இந்த தவறுகளை செய்கிறார்கள். ஓட்டுநர் நண்பர்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் என்னை விட மிகவும் ஒரு பலகீனமான நண்பர் அன்றைக்கு நான் ஏறிய சமயத்தில் இருந்திருந்தால் ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும். மிகுந்த ஒரு பிரச்சனைக்கு போக்குவரத்து கழகமும் போக்குவரத்து பணியாளர்களும் இந்த இன்னலுக்கு ஆட்கொண்டிருப்பார்கள். பயணியும் ஆட்கொண்டிருப்பார். இனிமேல் வரும் காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழா வண்ணம் பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த பேருந்தையும் படம் பிடித்து வைத்துள்ளேன். அதையும் இந்த பதிவோடு இணைக்கிறேன். தயவுசெய்து பயணிகளையும் பயணத்துக்கும் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். பின்வரும் காலங்களில் இந்த சம்பவம் நடக்காவண்ணம் நீங்கள் பார்த்துக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.